உலகெங்கு வாழும் கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் குரோதி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த ஆண்டு உங்களுக்கு உங்கள் ராசி இடம்பெற்றிருக்கிற அந்த உத்திர 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கும், அஸ்த நட்சத்திரம் 4 பாதமும், சித்திரை 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரோத ஆண்டு பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று ஆய்வு செய்யும் பொழுது, பொதுவாக இந்த புத்திக்கு அதிபதியான புதனை ஆட்சி விடாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே, இந்த வருடம் அதாவது மே 1ஆம் தேதி முதல் அஷ்டமத்தில் இருந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான ரிஷபத்தில் இடம்பெறுகிறது. சனி பகவான் இந்த வருடம் அதாவது மார்ச் வரைக்கும், வரக்கூடிய மார்ச் வரைக்குமே சனி பகவான் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இடம்பெறுகிறது. 2025 மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு தான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான மீனத்தில் இடம்பெறுகிறது. ராகு கேது உங்கள் ராசிகளே கேதுவும் 7ஆம் இடத்தில் ராகும் இடம்பெறுகிறது இந்த வருஷம் பூராமல். அப்புறம் இந்த சனி, ராகு கேது, குரு இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும், நடைபெறக்கூடிய ஆண்டு அப்படின்னு பார்த்தா, குறிப்பாக உங்கள் ராசியை குரு பார்ப்பதனால திருமணமாதவர்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். வீடு மனை வாங்கும் யோகமும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பழைய வாகனங்கள் வாங்குவதை நீங்கள் தவிர்க்கணும். உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதாவது மாதிரி வெகுகாலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்வை செய்யறதுனால குழந்தை பாக்கியம் இதுவரைக்கும் தடையாக இருக்கிறவங்களுக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு, இல்லை ஒரு குழந்தை பிறந்து 2வது குழந்தை இடைவெளி அதிகமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த மாதிரி அந்த புத்திரப்பேறு பாக்கியத்தை பெறுவதற்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. பூர்வ புண்ணிய பலன்கள், அதாவது உங்களுடைய மூதாதிகள் சொத்துக்கள், அதாவது பாட்டன் சொத்து, மூதாதிகள் சொத்துக்கெல்லாம் கூட பாகப்பிரிவினைகள் இதுவரைக்கும் தடைபட்டிருந்தாக்க நடைபெறாமல் இப்போ பாகப்பிரிவினை மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொத்து உங்கள் கைக்கு வரக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தடை தாமதம் இல்லாமல் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை மே 1ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் மே 1லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இந்த வருடத்தில் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நிலை இருக்கும். ஏன்னா உங்கள் ராசியை குரு பார்க்குது, 3ஆம் இடத்தை பார்க்குது, 5ஆம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய நிலையில் இதெல்லாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சனியினுடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குது. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குது. இது உங்களுடைய ராசிக்கு சிறப்புன்னு சொல்லலாம். 8ஆம் இடத்தை சனி பார்த்தாக்க அது ஆயுள் பலத்தை நீடிக்கும். ஆயுள் ஸ்தானத்தை குரு பார்ப்பதோ, இது சனி பார்ப்பதோ, சனி இருப்பதோ நல்லது அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி 12ஆம் இடத்தை சனி பார்ப்பதனால அதுவும் உங்களுக்கு சுபவிரயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை பெரிதும் பாதிப்பு இல்லை. குருவனுடைய பார்வை உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையாக இந்த கன்னிராசிக்காரங்கள் இருப்பதனால, அப்போ திருமணம் நடைபெறக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் அந்த வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண முயற்சி கைகூடி வரும். குறிப்பாக உங்களுடைய முயற்சிக்கு முக்கியத்துவம் இருக்கும். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். புத்திரப்பேறுகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பழைய சொத்து பத்துக்கள் உங்களுக்கு வர வேண்டியது கைக்கு வரும். பூர்வ புண்ணியங்கள் நல்லா இருப்பதனால இதெல்லாம் நீங்கள் நல்ல மாதிரியாக நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும். மாணவர்கள் படிப்பில் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது பட்டக்கல்வி, உயர்நிலைக்கல்வி எதுவாக இருந்தாலும். கல்லூரிகளில் இடம் கிடைக்கக்கூடிய நினைத்த இடங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம். நீங்கள் இஷ்டப்பட்ட இடங்கள் சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பட்டக்கல்வியில் உள்ளவங்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் முழுமையாக அதை ஏற்படுத்திக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு பிள்ளையார்பட்டி சென்று ஒரு முறை கற்பக விநாயகர் தரிசனம் செய்யறதுக்குள்ள வாய்ப்புகளை ஏற்படுத்திக்காங்க. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை விநாயகருக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் விஷ்ணு துர்க்கைக்கும் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபடலாம். அதாவது விநாயகருக்கும் துர்க்கைக்கும் இந்த வழிபாடு பண்ணிக்காங்க. ஒரு முறை பிள்ளையார்பட்டி சென்று கற்பக விநாயகரை தரிசனம் செஞ்சு வாங்க.
உங்களுக்கு நடக்கக்கூடிய நற்பலன்கள் எல்லாம் தடையில்லாமல் நடைபெறும் என்று சொல்லி, நமது நேயர்கள் எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணி நெஞ்ச வேண்டும், தெளிந்த நல்லறி வேண்டும். அதற்கு ஏறானை காவிலுரை எண்ணானை கண்டளித்த போரானை கண்டுதனை போற்றினால் வாராத புக்தி வரும், பக்தி வரும், புத்திர சம்பத்து வரும், சக்தி வரும், சித்தி வரும், வெற்றி வரும் என்று சொல்லி வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.